சந்திரமுகி 2 இப்பதான் தாம்பரத்துல ஒரு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு சரி ரிவ்யூ பண்ணலாமேன்னு வந்து உட்காந்துருக்கேன். சரி ரிவ்யூ பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுலான்னு கூட தோணுச்சு. பசங்களுக்கு வேற லீவா தனியா போகாம குடும்பத்தோட போயாச்சு. 60+ 60 வயசுக்கு மேல 2 பேர் 6 வயசுக்கு கீழே குழந்தைங்க 2 பேர், அப்புறம் மிடில் ஏஜ்ல 3 பேர், கிட்டத்தட்ட 6-7 பேர். லீவுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வாங்க, நான் மட்டும் தனியா போய் படம் பார்த்து ரிவ்யூ பண்றேன், எல்லாம் வாங்க சேர்ந்து போவோம்னு அரக்க பறக்க கிளம்பி போனோம். ஒரு வழியா படத்தை பார்த்தாச்சு. இப்போ இந்த படத்துக்கு என்னோட ரிவ்யூ மட்டும் ஒரு மிடில் ஏஜ் ஒரு ஆளோட பாயிண்ட் ஆஃப் வியூல படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறது ஒரு பக்கம். என் பசங்க கிட்ட படத்தை பத்தி விசாரிச்சேன், பெரியவங்க கிட்ட படத்தை பத்தி விசாரிச்சேன். கார்ல வரும்போது படம் பார்த்துட்டு வந்ததும் அப்படி போகும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே வருவோம். அப்படி கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்துக்கு டிஸ்கஷன் போச்சு. அதையும் சேர்த்து தான் கடைசி வர சொல்ல போறோம். ரைட், இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சந்திரமுகி 1 பாத்துருக்கீங்களா? அதே கதை தான், ஒன்னும் பெரிய மாற்றம் இல்ல. ஒரு குடும்பம், பேய் வீடு, பேய் ஒரு ஆள் உடம்புல ஏறிடும், பேய வரட்டுவானுங்க, இவ்வளவுதான் கதை. பார்ட் 1ஓட கண்டினியூட்டிங்கிறதுனால பார்ட் 1 தழுவிய கதையா தான் இருக்கும். அப்படியே எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு கமெண்ட் பண்ணா அப்படியே தான் இருக்கும். பார்ட் 2 தானே, பார்ட் 1ஓட தழுவல் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட், விட்டுருவோம். அடுத்து திரைக்கதை. பார்ட் 1ல சந்திரமுகியுடைய பேய் வந்து பண்ற கலாட்டாவா பார்த்திருப்போம். பார்ட் 2 இல்லையா, பிக் பாஸ்ல ஒரு வீட்டுக்கு பதிலா 2 வீட்டை விடுறாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பேய்க்கு பதிலா 2 பேயை விட்டா எப்படி இருக்கும்னு வாசு அண்ணே யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சந்திரமுகி பேயோட வேட்டையனோட பேயையும் சேர்த்து விடுவோம்னு விட்டுருக்காரு. தாட் ப்ராசஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா சோறு வேகலையே. அதே மாதிரி திரைக்கதையில இன்னொரு பெரிய ஜவ்வு மாதிரி ஒரு இழுவையை இழுத்து விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வேட்டையனா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரை எல்லாரும் பார்த்து பழகி இருப்போம். அந்த வேட்டையன் கேரக்டர்ல சூப்பர் ஸ்டார் பண்ணதையே லாகவாராலஞ்ச பண்ண விட்டா எப்படி, அது சரிப்பட்டு வராது, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு வேட்டையனுக்கு பதிலா செங்கோட்டையன் ஒரு கேரக்டரை கொண்டு வந்து கதைய உழுப்புன்னு உழுப்பி ஜவ்வா இழுத்து விட்டுட்டாங்க. இங்கேயும் அவங்க தாட் ப்ராசஸ்ல இருக்கிற பிரச்சனையை பாருங்க. சந்திரமுகியா ஜோதிகாவை பார்த்தனாம இங்க நம்ம கங்கனா ரணாவத்தை சந்திரமுகியா நம்ம ஏத்துக்கிறோம். அங்க நமக்கு சாய்ஸ் இல்ல. சூப்பர் ஸ்டார் இடத்துல லாகவாராலஞ்சு எப்படி அப்படின்னு யோசிச்சு கதையை குழப்பினவங்க ஜோதிகா சந்திரமுகியா இருந்து இப்போ கங்கனா சந்திரமுகியா நடிக்கும் போது அதெல்லாம் மக்கள் கடுக்க மாட்டாங்கன்னு எப்படி முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியப்படல. கான்செப்ட் 2க்கு 1 தானே. அப்ப சந்திரமுகிக்கு பதிலா சந்திரமுகி தங்கச்சி அப்படின்னு வேற ஒரு கேரக்டரை கொண்டு வந்தா கூட உங்க தாட் ப்ராசஸ் ஏதோ யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏயா படம் பார்க்க போகும்போது எங்களுக்கு ஒன்னும் பெருசா எதிர்பார்ப்பு இல்ல. சத்தியமா சொல்றேன், பெருசா ஒன்னும் எதிர்பார்ப்பு இல்ல. பசங்க என்ஜாய் பண்ணா சரி, பெரியவங்க என்ஜாய் பண்ணா சரி அப்படின்னு சொல்லி தான் போனோம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் திரைக்கதையில. அடுத்து டைரக்ஷன், இயக்கம். வாசு சார் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இந்த படம் இருக்கு. அவரோட இயக்கத்துல டைரக்ஷன்ல மாற்றம் எதுவும் இல்ல. ஆனா அவர் என்ன யோசிக்க மறந்துட்டாருன்னா, கடந்த 15-17 வருஷத்துல ஆடியன்ஸ் டெவலப் ஆயிருக்கிறோம். ஆடியன்ஸோட டேஸ்ட் டெவலப் ஆயிருக்கு. சினிமா டெக்னாலஜி என்னென்னமோ டெவலப் ஆயி போச்சு. சந்திரமுகி 2 அப்படிங்கிற அந்த டைட்டிலுக்காகவே எல்லாரும் வந்து படம் பார்ப்பாங்க அப்படின்னு எப்படி எதிர்பார்த்தார் அப்படின்னு தெரியல. கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட ஓபனா எப்படி இருக்கு ஃபீட்பேக் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டிருந்தாருன்னா அப்பயே கதையில கொஞ்சம் மாற்றத்தை திரைக்கதையில ரெடி பண்ணி இருக்கலாம். ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல சில பல விஷயங்களை சொருகி இருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாப்ல வாசு சார். கடந்த 15 வருஷத்துல இங்க நிறைய மாறி போச்சு. ரைட், சரி நெகட்டிவா பேசிட்டு இருக்கறமே, பாசிட்டிவா யோசிப்போம் அப்படின்னு பார்த்தா நடிப்பு. எல்லா பேர்கிட்டயும் குறை சொல்றாப்ல நடிப்பு இல்ல. எல்லா பேரையும் நல்லா நடிப்புல வாசு சார் வேலை வாங்கி இருக்கிறார். பெருசா குறை ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன, அது கேரக்டரோட அந்த நடிப்பு கேரக்டரோட ஒட்ட மாட்டேங்குது. ஏதோ பண்றோம்னு என்னடமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல சில இடத்துல தோணுது. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு ஐயர் கேரக்டர்ல ஒன்னு வரும். நம்ம ஒய்ஜி மகேந்திரன் சார் அதுல ஐயர் கேரக்டர் பண்ணிருப்பார். அவர் ஒரு கண்ணை சுருக்கி ஒரு கண்ணை விரிச்சு டயலாக் பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றார். இப்படிதான் நடிக்கணும்னு அவர்கிட்ட கம்பல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அவரை யதார்த்தமா விட்டுருந்தாலே, அவர் ஸ்டைலுக்கு விட்டுருந்தாலே நல்லா வந்திருக்குமோன்னு தோணுது. அவர் கேரக்டருக்கு அந்த மாதிரி கண்ணை ஒரு மாதிரி சுருக்கிக்கிட்டு பேசுற டயலாக் எல்லாம் செட் ஆகல. அப்புறம் நம்ம கங்கனாவை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஏதோ நடிப்புல ஓவர் ஆக்ட் பண்றாப்லயே தெரிஞ்சது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாக்கான ஒரு காட்சியை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிப்பாங்க. மேபி ஜோதிகாவை இமிடேட் பண்றேன்னு சொல்லி அவங்க பண்றது அவங்க ஃபேஸுக்கு செட் ஆகல நினைக்கிறேன். அது ஒரு மாதிரியா இருந்தது. அப்புறம் பத்தி எல்லா கேரக்டரையும் நடிப்புல குறை சொல்ல முடியாது, ஓகே தான். ஆனா ஏன் தான் இந்த கேரக்டருக்கு அப்படிங்கிறாப்ல ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு தட்டு. சந்திரமுகி 1லயும் அந்த நடிகர் பட்டாலும் இருந்தது. வீட்டுல கலகலன்னு நிறைய கோஷ்டிகள் இருந்தாங்க. ஆனா இங்க அங்க ரசிச்சாப்ல இருந்த அந்த கோஷ்டிகளை இங்க பாக்கும்போது வெறுப்பு தான் வருது. ராதிகாவோட தம்பிகளா 2 கேரக்டர் வரும். காமெடியை கொடுத்திருந்தா காமெடியாவது பண்ணிருப்பாங்க, இல்ல குணச்சித்திர கதாபாத்திரம் கொடுத்திருந்தா குணச்சித்திரமாவது நடிச்சிருக்கணும். என்னன்னு தெரியல, அவங்க 2 பேருக்குமே செட் ஆகல. அதுலயும் மூத்தவரா வரவரெல்லாம் காமெடியில பிச்சு பெடல் எடுக்கிற மனுஷன். நல்ல சான்ஸ் கொடுத்திருந்திருக்கலாம், அவரை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. படம் ஒரு கால் ஓடி போட்ட காசை எடுத்துட்டாங்கன்னா அந்த பெருமை முழுக்க நம்ம வடிவேலு அண்ணனை தான் சேரும். அடடா, சும்மா சொல்லக்கூடாது. ஏதோ அவரோட காமெடி அங்கங்க வந்ததுனால பாதியில எந்திரிச்சு போகணுங்கிற அந்த தாட்டு வரல. சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே கலகலப்பா தலைவனோட டயலாக் டெலிவரிக்கும் நடிப்புக்கும் ரசிச்சு பார்த்து. அடுத்து சாங்ஸ், பாடல்கள் 5 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே சகிச்சுக்கலாம். இந்த 5 பாட்டையும் டைரக்ட் பண்ண டைரக்டரோட பேர் யார் அவர் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கறேன். எம் கீரவாணியா? இது 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ் படத்துக்கு தான் மியூசிக் போட்டுருக்காரா? அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தமிழ் படத்துக்கு மியூசிக் போட்டாப்ல? ஸ்டூடண்ட் நம்பர் 1. ஓ, சத்யராஜ் புள்ள சிவராஜ வச்சு அன்னைக்கு ஒரு படம் எடுத்தாரே சார். உங்களை பத்தி இப்பதான் கொஞ்சம் டீடைலா பார்த்தேன். ஆஸ்கார் அவார்டே வாங்கி இருக்கீங்க. நம்ம நாட்டு குத்துனவர் கூட நீங்க தானாமே. RRR படத்துல எப்படி மியூசிக் போட்டீங்க? பாகுபலி எப்படி இருந்தது? மகதீரா, ஐயோ, இப்படி தெலுங்கு சினிமாக்கு மட்டும் மியூசிக் ஹிட் அள்ளி கொடுத்து விட்டு வாசு சாரோட இந்த தமிழ் படத்தை மட்டும் ஏன் சார் இப்படி செஞ்சு விட்டீங்க? பெருத்த
ஏமாற்றம் தான் தமிழ் ரசிகர்களுக்கெல்லாம் பாட்டை பொறுத்த அளவுல. இந்த படம் உங்களோட கடைசி தமிழ் படமா இருந்தா நல்லா இருக்காது சார். தெலுங்கு சினிமாக்கு பண்ணாப்ல தமிழ் படத்துலயும் ஏதாவது ஒரு படத்துக்கு ஒரு பெஸ்ட் கொடுத்துட்டு அத கடைசி படமா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாசு சார், காமெடி உங்க படத்துக்கு கை கொடுத்தாப்ல, இந்த பாடல்கள் உங்களுக்கு கை கொடுக்கவே இல்ல. சொல்ல போனா உங்க படத்தை தண்ணியில ஒரு 20 அடிக்கு கழுத்தை பிடிச்சி அப்படி உள்ள தள்ளி அப்படியே அமுக்கி நிக்குது இந்த பாடல்கள். ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. அப்புறம் டான்ஸ், ராகவா மாஸ்டர் இருக்கிற இடத்துல டான்ஸுக்கு குறையா என்ன? தலைவன் வேற லெவல்ல ஆடி இருப்பார். என்ன கங்கனா டான்ஸ் ஆடுற போர்ஷன் எல்லாம் கலா மாஸ்டரோட சாயல் அப்படியே தெரிஞ்சது. ஆடி இருக்காங்க, குறை சொல்றதுக்கு இல்ல. பத்தாததுக்கு பாட்டு மியூசிக் நல்லா வந்தாதானே அதுக்கு ஏத்தாப்ல அந்த பக்கம் டான்ஸ்ல கொஞ்சம் பெடல் எடுக்க முடியும். வெற்றிலே போடாம வண்டி ஓடணும் எதிர்பார்த்தா ஓடுமா? அதான் டான்ஸ்ல இருக்கிற பிரச்சனை. அடுத்து ஃபைட் சீன், ஹீரோயிசத்தோட ஃபைட்டை காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுல ஒண்ணும் குறை இல்ல. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வேட்டையனும் சந்திரமுகியும் போடுற அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் நான் ரொம்ப மோசமா எதிர்பார்த்தேன். ரொம்ப கொடூரமா வரப்போதுன்னு. ஓகே, நல்லா தான் வந்திருக்கு, பாராட்டுக்கு. அப்புறம் கிராபிக்ஸ், சந்திரமுகி 1ல எதிர்பார்த்த கிட்டத்தட்ட அதே மாதிரியான கிராபிக் தான். கொஞ்சம் மட்டமா தான் இருந்தது. அதுலயும் குறிப்பா ஒரு வேலைக்காரம்மாவோட தலையை வெட்டி கொண்டு வருவாப்ல காம்பாய். எடிட்டிங்ல பண்ண அந்த கொடுமையை பாருங்களேன். ஸ்டார்டிங்ல பொம்மை தலையை கொண்டு போய் வச்சிருக்கிறத அப்பட்டமா காமிச்சிருவாங்க. ஒரு செகண்ட் ஃப்ரேம்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் வரது எல்லாத்தையும் ஷேடு பண்ணி மறைச்சு காமிச்சிருக்காங்க. அதான் முன்னாடியே காட்டிட்டீங்களே, சந்தனத்தையும் மஞ்சளையும் தேய்ச்ச அப்புனாப்புல இருக்குது. அதுக்கப்புறம் அதை ஷேடு பண்ணி காமிச்சு என்ன பிரயோஜனம்? காமிச்சீங்க, மொத்தமாவே ஷேடு பண்ணிருந்தாலும் நாங்க புரிஞ்சிருப்போம். பொம்மையவே வச்சு ஷேடு பண்ணி காமிச்சிருந்தா கூட தப்பா தெரிஞ்சிருக்காது. ஒரு ஃப்ரேம்ல காமிச்சு விட்டு அடுத்தடுத்த ஃப்ரேம்ல மறைச்சு என்ன பிரயோஜனம்? அப்படிதான் கிராபிக்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் படம் பேய் படம். பேய் படம்னா ஒரு பயத்தை எதிர்பார்க்கலாம். பொதுவா என் பையன் 4 வயசு பையன் வராக ரூபம் அந்த பாட்டு யூடியூப்ல வந்தாலே ஓடி ஆந்தி என் மடியில உட்காந்துப்பான். அப்பா பயமா இருக்கேன்னு. ஒட்டுமொத்த படத்துல ஒரு இடத்துல கூட அவன் பயப்படலங்க. இந்த கேமரா கோட்டைக்குள்ள அப்படி சொங்கின்னு வேகமா நகரும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் எப்பா அப்படின்னா. மத்தபடி கிளைமேக்ஸ் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்தா. படத்தை முடிச்சிட்டு வெளியில வரும்போது இந்த மைக்கை வச்சுட்டு 4 பேர் நிப்பாங்கல்ல, படம் எப்படி இருக்கு படம் இருக்குன்னு. ஏன்ட்ட கேட்டாங்க, கொன்னுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர பார்த்தா கூடவே வந்து என் பையனையும் கேட்டாங்க, என்னடா தம்பி பயமா இருந்துச்சான்னு. பயமா இல்லையே அப்படின்ட்டு வந்துட்டான். பின்னாடியே வந்து என் பொண்ணு அவளை நான் பயப்படலன்னு ஓடியாந்து மைக்ல சொல்லிட்டு போறேன். அவ்வளவுதான். அதே மாதிரி பார்க்க வந்த பெரியவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் ரேஞ்சுக்கு இல்ல அப்படின்னு எங்களை மாதிரி ஓவரா செய்யாம நான் சுக்கா முடிச்சுக்கிட்டாங்க. அடுத்து இந்த படத்துல ஒட்டவே ஒட்டாத விஷயம் வசனம், டயலாக். ஏன்னு தெரியல, செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியில இருக்கிற டயலாக் எல்லாம் படுமட்டம். செந்தமிழ்ல பேசணும்னு ஆயிப்போச்சு. கொஞ்சம் நல்லா தான் பேச வேண்டியதானே. கதை 200 வருஷத்துக்கு முந்தின கதை. அப்ப பேசின தமிழ போட்டிருக்கலாம். ஏதோ 15 வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் செந்தமிழ்ல பேசினா எப்படி இருக்கும், அப்படி பேசினாப்ல இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம என்ன செந்தமிழா பேசணும், ஒரு கால் பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ராகவா லாரன்ஸுக்கு அந்த செந்தமிழ் பேச்சு ஒத்து வரல. மேபி வசனத்தை மாத்தி இருந்தா தலைமை வேற மாதிரி பிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். வசனம் ஒன்னும் ஒட்டல. அடுத்து வர முக்கியமான மேட்டருக்கு வரேன். காஸ்டியூம் பா, எங்க இருந்துப்பா இந்த காஸ்டியூம் டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சீங்க? சீரியல்ல கூட காஸ்டியூம் பெட்டரா பண்றாங்க. ராகவா லாரன்ஸ் ஒண்ணுக்கு 2 கேரக்டர், ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர். அவருக்கு நீங்க போட்டு விட்ட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணுமே. ஐயோ ஐயோ ஐயோ. பழைய காலத்துல இந்த பாகவதர் கேரக்டர்ல வருவாங்க பாத்தீங்களா, வாயில வெத்தலைய போட்டுக்கிட்டு ஜிங்கிச்சான்னு ட்ரெஸ் போட்டுவிட்டு கழுத்துல அங்கவஸ்திரம் போட்டுட்டு ஒரு கேரக்டர் வரும். பாகவதர் கேரக்டர் ஒரு ஊரா போய் கச்சேரி பண்ற மாதிரியான ஒரு கேரக்டருக்கு வரக்கூடிய காஸ்டியூம் இந்த பக்கம் நம்ம ராகவா லாரன்ஸுக்கு போட்டு விட்டுருக்காங்க. எங்க பார்த்தாலும் ஒரு மன்னனுக்கான ஃபீலே வரல. பாகவதரை பாக்குறாப்லதான் இருந்தது. கிட்டத்தட்ட மன்னர் வேட்டையரை பத்திய ஒரு ஃபீலை கொடுக்காம அதே வேட்டைய பாகவதரா ஒரு கதையில நடிச்சிருந்தா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி பார்த்தாப்ல இருந்தது. வர அடுத்து அந்த பக்கத்துல நம்ம கங்கனா ரனாவத் காஸ்டியூம்ல இப்படித்தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், இப்படித்தான் நான் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன்றவங்க அவங்க கிடையாது. கதைக்கு என்ன வேணுமோ என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு ஓபனா இருக்கிற கேரக்டர் தான் அவங்க. சோ உங்களுக்கு ட்ரெஸ் டிசைன் பண்றதுல, அவங்களுக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணி கொடுக்கறதுல முழு சுதந்திரமும் இருந்தது. அழகா காமிச்சிருக்கலாம்ல. என்னையா ட்ரெஸ் அவங்களுக்கு போட்டு விட்டீங்க? ஒரே ஒரு அந்த பாட்டுல மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவாங்க, அது ஓகே, நல்லா தெரிஞ்சது. அதை தவிர்த்து மீதி அவங்க வந்த எல்லா இடத்துலயுமே அவங்களோட ட்ரெஸ் கன்றாவியா இருந்தது. அரைகுறையா காமிச்சதுனால பாலா இப்படி சொல்றாரு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். அதை மீன் பண்ணி நான் சொல்ல வரேன். அதுலயுமே உருப்படியா காமிச்சிருக்கலாம். ரொம்ப கன்றாவியா அந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் ஒட்டவே ஒட்டல. அப்புறம் பேயா நடிக்கிறவங்க எல்லா பேரோட மூஞ்சிலையும் கண்ணை சுத்தி அந்த கருப்பா ஒரு வளையத்தை போட்டு விட்டுறானுங்க. அவ்வளவுதான், நீ பேய் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டா எப்படி? கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபில அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான். ராகவா லாரன்ஸுக்கு பேய் மாதிரி நீ நடியா அப்படின்னு சொல்லியா கொடுக்கணும். வருஷத்துக்கு 4 படம் பேய் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாப்ல மனுஷன். விட்டா அவர் ஃப்ளோலயே வெளுத்திருப்பார். ஆனா நீங்க சினிமாட்டோகிராஃபில தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க ஓட்ட விட்டுருக்கீங்க. அவங்க எல்லாத்தையும் பேய் அவங்க உடம்ப ஆட்டு விக்கிறாப்புல எங்களால ஏத்துக்க முடியல. அப்புறம் கடைசியா இந்த செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணி இவங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல. வேட்டையன் கேரக்டரையே அநியாயத்துக்கு கொச்சப்படுத்தி வச்சிருக்காங்க. வேட்டையன் மேல அந்த கேரக்டர் மேல ஒரு ஃபீல் இருக்கும்ல, ஒரு கெத் இருக்கும்ல, அது மொத்தமே இங்க டம்மி ஆக்கி வச்சிருக்காங்க. வேட்டையனா சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய ஒரு ஆளை பக்கத்துல விசிறியை கொடுத்து வீசுப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அப்படி அந்த கேரக்டரை இந்த படத்தை எடுத்து நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு பருத்தி முட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாம். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.